வட்டியும் முதலுமாக திருப்பிக் கொடுத்த ஆர்சிபி. சொந்த மண்ணில் சன்ரைசர்ஸ் 35 ரன்களில் தோல்வி. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிரான 41வது லீக் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 35 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான 41வது லீக் போட்டி தற்போது ஹைதராபாத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற ஆர்சிபி கேப்டன் ஃபாப் டு பிளெசிஸ் பேட்டிங் தேர்வு செய்தார். இது ஆர்சிபியின் 250வது ஐபிஎல் போட்டியாகும். ஆர்சிபியின் முதல் போட்டியில் இடம்பெற்று விளையாடிய விராட் கோலி இன்று ஆர்சிபியின் 250வது ஐபிஎல் போட்டியிலும் இடம்பெற்றுள்ளார். இன்றைய போட்டி விராட் கோலியின் 246வது ஐபிஎல் போட்டியாகும். ஃபாப் டு பிளெசிஸ் மற்றும் விராட் கோலி இருவரும் தொடக்க வீரர்களாக களமிறங்கி அதிரடியாக தொடங்கினர். இதில் வழக்கம் போல் ஃபாப் டு பிளெசிஸ் 25 ரன்களில் ஆட்டமிழந்தார். அடுத்து வந்த வில் ஜாக்ஸ் 6 ரன்களில் வெளியேறினார். இதையடுத்து மிடில் ஆர்டரில் வந்த ரஜத் படிதர் விராட் கோலியுடன் இணைந்து அதிரடியாக விளையாடினார். அவர் 20 பந்துகளில் 2 பவுண்டரி 5 சிக்ஸர் உட்பட 50 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். இவரை தொடர்ந்து T20 கிரிக்கெட்டில் தனது 94வது அரை சதம் கடந்த கோலி 43 பந்துகளில் 4 பவுண்டரி 1 சிக்ஸர் உட்பட 51 ரன்களில் ஆட்டமிழந்தார். இந்த போட்டியில் 29 ரன்கள் எடுத்திருந்த போட்டியில் இந்த சீசனில் 400 ரன்களை கடந்த முதல் வீரர் என்ற சாதனையை படைத்ததோடு 10வது சீசனிலும் 400 ரன்களை கடந்த முதல் வீரர் என்ற சாதனையை விராட் கோலி படைத்தார். இவரை தொடர்ந்து வந்த மகிபால் லோம்ரார் 7 ரன்களிலும் தினேஷ் கார்த்திக் 11 ரன்னிலும் ஆட்டமிழந்தனர். கடைசியாக வந்த ஸ்வப்னில் சிங் 12 ரன்களில் ஆட்டமிழக்க கேமரூன் கிரீன் 37 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். இறுதியாக ஆர்சிபி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை கடந்து 206 ரன்கள் எடுத்தது. பவுலிங்கை பொறுத்தவரையில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் ஜெயதேவ் உனத்கட் 3 விக்கெட்டும், நடராஜன் 2 விக்கெட்டும், மயங்க் மார்க்கண்டே மற்றும் பேட் கமின்ஸ் தலா 1 விக்கெட்டுகள் கைப்பற்றினர். பின்னர் 207 ரன்களை வெற்றி இலக்காக கொண்ட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் ராவிஸ் ஹெட் மற்றும் அபிஷேக் சர்மா இருவரும் தொடக்க வீரர்களாக களமிறங்கினர். இதில் ஹெட் முதல் ஓவரிலேயே 1 ரன்னில் ஆட்டமிழந்தார். அடுத்து அபிஷேக் சர்மா 31 ரன்னிலும், எய்டன் மார்க்ரம் 7 ரன்னிலும், ஹென்ரிச் கிளாசன் 7 ரன்னிலும் ஆட்டமிழந்தனர். இதன் மூலமாக சன்ரைசர்ஸ் 6 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 62 ரன்கள் மட்டுமே எடுத்தது. நிதிஷ்குமார் ரெட்டி 13, அப்துல் சமாத் 10 என்று ஒவ்வொருவரும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். அதன் பிறகு வந்த கேப்டன் பேட் கமின்ஸ் அதிரடியாக ஆரம்பித்தார். 3 சிக்ஸர்கள் 1 பவுண்டரி உட்பட 31 ரன்களில் ஆட்டமிழந்தார். புவனேஸ்வர் குமார் 13 ரன்களில் வெளியேற ஷபாஷ் அகமது நிதானமாக விளையாடி 37 பந்துகளில் 1 பவுண்டரி 1 சிக்ஸர் உட்பட 40 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். இறுதியாக ஜெயதேவ் உனத்கட் 8 ரன்கள் எடுத்தார். இதன் மூலமாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 171 ரன்கள் மட்டுமே எடுத்து 35 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. இந்த தோல்வியின் மூலமாக சொந்த மண்ணில் தோல்வியடைந்தது. ஆர்சிபியை அதனுடைய சொந்த மண்ணில் வீழ்த்திய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை இன்று ஆர்சிபி ஹைதராபாத்தை அதனுடைய சொந்த மண்ணில் வீழ்த்தியது. மேலும் கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி ஆர்சிபி முதல் வெற்றியை பெற்ற நிலையில் 1 மாதத்திற்கு பிறகு இன்று ஏப்ரல் 25ஆம் தேதி 2வது வெற்றியை பெற்றுள்ளது. எனினும் புள்ளிப்பட்டியலில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. ஆர்சிபி 8 போட்டிகளில் 2 வெற்றிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 10வது இடத்திலும், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 8 போட்டிகளில் 5 வெற்றிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்திலும் உள்ளன. பவுலிங்கை பொறுத்தவரையில் ஆர்சிபி அணியில் ஸ்வப்னில் சிங், கரண் சர்மா மற்றும் கேமரூன் கிரில் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். வில் ஜாக்ஸ் மற்றும் யாஷ் தயால் தலா 1 விக்கெட்டை கைப்பற்றினர்.